தமக்கு முதல்வர் பதவி தேடி வந்தது போல அதிமுக பொதுச் செயலாளர் பதவியும் தானாகவே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாராம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. சசிகலா குடும்ப உறவுகளுக்குள் தற்காலிக சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. நமது குடும்பத்துக்காக மட்டுமே உழைத்த சசிகலா சிறையில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் இன்னமும் சண்டை போட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டுமா என மன்னார்குடி குடும்பத்துக்கு மூத்தவர் கூறிய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தினகரனும் திவாகரனும் கைகோர்த்து உள்ளனர். இவர்கள் குடும்பத்துக்குள் ஒற்றுமை வந்தாலும் நான் ஏன் தினகரனை முன்னிறுத்த வேண்டும் என எம்எல்ஏக்களிடம் குதித்திருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. சசிகலா சிறையில் உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பதை முன்பே உறுதி செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. தற்போது சசிகலா குடும்ப உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சி பதவிக்கு தினகரனை முன்னிறுத்த வேண்டும் என அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எம்எல்ஏக்கள் சொல்வதை கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி, தினகரனுக்கு இமேஜ் இருக்கிறது என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள். அப்படியொரு சூழல் வரும்போது கட்சி பதவியும் கூட தன்னை நோக்கி வரும் என எதிர்பார்த்திருக்கிறார் எடப்பாடியார். இதற்காக அவசரப்பட்டு செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. முதல்வர் பதவி வந்ததைப் போல கட்சி பதவியும் எளிதாகவே தன்னை நோக்கி வரும் என காத்திருக்கிறார். அதனால்தான் தினகரனுக்கு எதிரான நடவடிக்கைகளை வேகப்படுத்தாமல் மௌனம் காக்கிறார் என்கின்றனர் அதிமுக வட்டாரங்கள். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.